சிரசு வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள புத்த பெருமானின் புனித சின்னங்கள் உள்ளடங்கிய அவரது சீடர்களின் புனித சின்னங்கள் தற்போது அழுத்துவர வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த புனித சின்னங்களை இன்று நள்ளிரவு 12 மணி வரை தேவாலயத்தின் வளாகத்தில் வழிபட முடியும். புத்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்களை MTV MBC ஊடக வலையமைப்பின் தலைமை அலுவலகத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கான அனுசரணையினை ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் வழங்குகின்றது. அத்துடன் எஸ்லோன் லங்கா தனியார் நிறுவனமும் இந்த புனித நடவடிக்கையுடன் கைகோர்க்கின்றது. கண்டி வரலாற்று சிறப்புமிக்க யட்டிஹாலகல ராஜமகா விகாரையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த புத்தப்பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்துக்கு கொண்டு வருவதற்கான விசேட வாகன ஊர்வலம் இன்று காலை 9 மணி அளவில் ஆரம்பமானது. விசேட வழிபாட்டு நிகழ்வு மகா சங்கத்தினர் மற்றும் பெருந்திரளான பக்தர்களின் பங்கு பற்றுதலுடன் இடம்பெற்றது. இந்த புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யும் புண்ணிய நிகழ்விற்கு ஆஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் உடுகம ஸ்ரீ புத்தராக்கித்த தேரரும் கலந்து கொண்டிருந்தார். சிரச மாத்திய ஜாலයෙන් හිතනවා අප අහලා තිබෙනවා අපි දැකලා තිබෙනවා. புத்த தர்மானம் தொடர்பில் சிறந்த உணர்வு அறிவு பக்தி உள்ளவர்கள் சிரச ஊடக வலையமைப்பில் இருப்பதை நாம் கண்டுள்ளோம். பௌத்த மக்களின் பக்தியை மேலும் அதிகரிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு உள்ளது. ஆகவே இந்த வருடமும் அந்த நிறுவனத்தார் புனித சின்னங்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று மக்கள் வழிபடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எண்ணியுள்ளனர். ශ්‍රද්ධාවෙන් භක්තියෙන් යුක්ත පිරිසක් බවට පත්කර ගැනීමට තිරස මාධ්‍ය ජාලය கேபிட்டல் மகாராஜா ஆயத்தனே சிரச ஊடக வலையமைப்பு கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் இலங்கை வாழ் பௌத்த மக்களுக்கு இந்த புனிதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. மர்தானி மகாபோதி விகாரையில் வைக்கப்பட்டுள்ள பிரதம சீடர்களின் புனித சின்னங்களை இம்முறையும் லட்சக்கணக்கான பௌத்த மக்கள் வழிபடுவதற்கான அரிய சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. பௌத்த ஜனතාවට දැක බලා පහන් සංවේගය උදා කරගෙන සද්ධාවෙන් යුක්තව වන්දනා කර ගැනීමේ මහා net ලබ ලද දුර්ලභ අවස්ථාව උදා කර දීමේ මහා බාරදූර ශාසනික කටයුත්ත සිදු කරනු ලබනවා. මේ සිරස වෙසක් කලාපය වර්තමානීය වන විට வெசாக் சிரச வெசாக் வலயம் இம்முறை 4வது தடவையாகவும் கொழும்பு 2 யூனியன் பிளேஸில் மிக பிரம்மாண்டமான முறையிலும் பக்திபூர்வமாகவும் நடத்துவதற்கு நாம் ஏற்பாடுகளை செய்துள்ளோம். புத்த பெருமானின் பிறப்பு, ஞானமடைந்தவை, பரிநிர்வாணமாகிய நிலைகளை குறிக்கும் வகையில் வெசாக் வலயம் அமைக்கப்படுகிறது. இந்த வெசாக் வலயம் தற்போது முக்கிய இடத்தை பெற்றுள்ளமை தொடர்பில் நாம் நேர்மையான முறையில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இம்முறை வெசாக் வலயத்தை ஏற்பாடு செய்வதில் ஜான் கீல்ஸ் கூட்டு நிறுவனம் எம்முடன் கைகோர்த்துள்ளது. அந்த நிறுவனத்தின் பிரதி தலைவர் அஜித் குணவர்தன மற்றும் ஜித் குணரத்ன ஆகியோரை இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகின்றேன். මහතාත් ඒ වගේම ජිත් ගුණරත්න මහතාවත් අප මේ අවස්ථාවේදී තාමත්ම ගෞරවයෙන් සිහිපත් කරනවා. මෙතන අපි දන්නවා විශාල වශයෙන් மகாராஜா கேபிட்டல் மகாராஜா சங்கிதானට இங்கு கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தில் சென்று பலர் வருகை தந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் மிகவும் தூய்மையாகவும் பக்தி பூர்வமாகவும் இந்த நடவடிக்கையுடன் தொடர்பு படுகின்றனர். உலக வாழ் பக்தர்கள் அனைவருக்கும் வெசாக் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். සියලුම සදහවතුන්ට සකල ලෝකවාසී බෞද්ධ ජනතාවටත් ඉතාම සුබ වෙසක් මංගල්‍යයක් ප්‍රාර්ථනා කරමින් තෙරුවන් සරණ ප්‍රාර්ථනා කරමින් මම සමුගන්නවා. வீதியின் இருமரங்கிலும் ஒன்று திரண்டுள்ள பக்தர்களுக்கு வழங்குவதற்கான எஸ்லோன் நிறுவனத்தின் அனுசரணையுடன் அச்சிடப்பட்டுள்ள பௌத்த மார்க்கத்தின் பல்வேறு விடயங்கள் அடங்கிய புத்தகம் தேரரிடம் கையளிக்கப்பட்டது. புனித சின்னங்களை ஏந்திய வாகன ஊர்வலம் இன்று முற்பகல் 11 மணிக்கு நிகழ்ந்த சுப முகூர்த்தத்தில் கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தது.
வீதியின் இருமருங்கிலும் ஒன்று திரண்ட பக்தர்கள் புனித சின்னங்களை வழிபட்டனர். யட்டிஹாலகல ராஜமகா விகாரையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணி கண்ணுருவ முச்சாந்திக்கு வருகை தந்தது. அதனைத் தொடர்ந்து கேட்டம்பி சாந்தியிலிருந்து கண்டி கொழும்பு பிரதான வீதியூடாக பேராதனை நோக்கி இன்று பிற்பகல் பயணத்தை தொடர்ந்தது. பிலிமத்தலாவ சந்தையிலிருந்து கடுகண்ணாவு வரை வாகன தொடரணியுடன் பெருந்திரளானோர் வருகை தந்தனர். இதனை அடுத்து குறித்த வாகன தொடரணி அலுத் நுவர வரலாற்று சிறப்புமிக்க திரிமூலி தேவாலய வழக்கத்தை வந்தடைந்தது. Dato